எந்த ஒரு துவாவின் மூலம் இம்மை மற்றும் மறுமையின் கவலையை அல்லாஹ் போக்குவான் என்று தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். இந்த துவாவை எவர் ஒருவர் காலையில் 7 முறையும் மாலையில் 7 முறையும் கூறுகிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய இம்மை மற்றும் மறுமையின் கவலை அல்லாஹ் போக்குவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது இந்த துவாவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஹஸ்பி அல்லாஹ், யா அல்லாஹ் நீயே எனக்கு போதுமானவன், அல்லாஹ் ஒருவனே எனக்கு போதுமானவன், லா இலாஹ இல்லா ஹுவ அவனை தவிர வணக்கத்திற்குரிய வேறு யாரும் இல்லை, அலைஹி தவக்கல்து அவன் மீதே நான் பொறுப்பு சாட்டுகிறேன், வஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் அவனே அர்ஷின் அதிபதியாக இருக்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது இந்த துவாவை ஒருவர் உள் அச்சத்தோடு நம்பிக்கையோடு இந்த துவாவை கேட்கும் போது அவருக்கு பலவிதமான கவலைகள் அவரை விட்டு போயிடும். ஏன்னா நாம முழுக்க முழுக்க நம்மளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை மட்டும் போதுமாக்கி அவன் மீது மட்டுமே பொறுப்பு சாட்டக்கூடியவராக இருக்கும். அப்ப இந்த துவாவை உள் உணர்ந்து அழகான முறையில காலையில 7 முறையும் மாலை 7 முறை நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா இம்மை மற்றும் மறுமையுடைய கவலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போக்கிடுவான். ஒரு மனிதனுடைய கவலையை போக்கிவிட்டால் அவனுக்கு வேற என்ன வேணும்? சுப்ஹானல்லாஹ், அதுவே நமக்கு போதுமானது. அதனால இன்ஷா அல்லாஹ் தினமும் இந்த துவாவை சொல்லுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கவலைகள் அனைத்தையும் போக்கிடுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.